செலிபிரிட்டிஸ் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல யாரை கேட்டாலும் நானும் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து சோஷியல் மீடியா ஒரு மிகப்பெரிய ரோலை வந்து செலிபிரிட்டி அப்படிங்கிற இடத்துல ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அதாவது இந்த இயர் 2000ல பார்த்தோம் அப்படின்னா மூவியில் நடிக்கிறவங்க மட்டும் தான் செலிபிரிட்டியா இருந்தாங்க. பட் இப்ப யூடியூப்ல வீடியோ போடுறவங்க, இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறவங்க எல்லாருமே செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. யூடியூப்ல வீடியோ போடுறவங்க யூடியூப் செலிபிரிட்டி அப்படிங்கிற டைட்டில் வந்து ஹோல்ட் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற டைட்டில் வந்து ஹோல்ட் பண்றாங்க. ஸோ டுகெதரா சொல்லணும் அப்படின்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுமே வந்து ஒரு செலிபிரிட்டியா கன்சிடர் பண்ணப்பட்டு இருக்காங்க. யூடியூப்ல நீங்க ஒரு 10K ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் செலிபிரிட்டி அப்படிங்கிறீங்கன்னா எஸ் டெஃபினெட்லி யூ ஆர். ஏன் சொல்றேன் அப்படின்னா 10,000 பேரை நம்ம சோஷியல் மீடியால ஆன்லைன்ல பாக்குறதுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும். பட் இமேஜின் லுக்கிங் அட் ஆல் ஆஃப் them just in front of you எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் அப்படிங்கறத பாருங்க. சோ அதனால அவங்களையுமே வந்து ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணப்படுறாங்க. பட் உண்மையாவே யார் செலிபிரிட்டி? 10K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க, 20K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க, 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாரும் செலிபிரிட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சரை நான் தெளிவா சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி செலிபிரிட்டிஸோட கவுண்ட் வந்து எந்த அளவுக்கு இந்தியால இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து எப்படி இதெல்லாம் வளர்ந்துச்சு அப்படிங்கறத வந்து தெளிவா நம்ம பார்த்திடலாம். நம்பர் 1 நான் உங்ககிட்ட கன்சிடர் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா இந்த வருஷம் 2000 இருந்து 2026க்குள்ள எவ்வளவு நம்பர் ஆஃப் செலிபிரிட்டிஸ் வந்து வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. சில பேருமே என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நான் ரீசெண்டா ஒரு ட்ரைனிங் போயிருந்தப்ப கூட ஜஸ்ட் ஒரு ஜோக்கிங்கா ஒரு பர்சன் வந்து கேட்டாரு, எத்தனை செலிபிரிட்டிஸ் இருக்காங்க? ஏன்னா சோஷியல் மீடியா வந்து நிறைய பேர் செலிபிரிட்டியா வளர்த்துக்கிட்டு இருக்கு. சும்மா நெகட்டிவா வீடியோ போடுறவங்க எல்லாருமே வந்து செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. பட் இதுல நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 2000ல அதாவது இந்த இயர் 2000 செலிபிரிட்டிஸோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் ஹஸ் இன்க்ரீஸ். நான் வந்து ப்ரூஃப் இல்லாம சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா நமக்கு ரிசர்ச் பண்றதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, the first person whom we go and approach is நம்மளுடைய ChatGPT இல்ல Gemini இந்த மாதிரி AI பிளாட்ஃபார்ம் தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம். சோ அதுல நான் பெஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட Claude AI பிளாட்ஃபார்ம் தான். சோ I just asked Claude, okay, how many celebrities are there in India அப்படிங்கிற மாதிரி at present எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து Claude சொல்லுது film industry, film and TV actors இவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கள மட்டுமே 20,000க்கு மேல செலிபிரிட்டிஸ் வந்து இந்தியாவுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கு. அது போக பாலிவுட் பிளஸ் ரீஜனல் இண்டஸ்ட்ரீஸ் கம்பைன், அதாவது டோலிவுட், கோலிவுட், சாண்டல்வுட் எக்ஸெட்ரா thousands of workers actors but celebrity status. okay, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து செலிபிரிட்டிஸா இருக்காங்க. thousandsக்கு மேல வந்து நிறைய பேர் இருக்காங்க. சின்னதா நடிச்சிட்டு சீரியல் எல்லாம் நடிப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி thousandsக்கு மேல வந்து ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் வந்து செலிபிரிட்டிஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. அது போக சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ் சொல்லி செப்பரேட்டா ஒரு டைட்டில் கொடுத்து அவங்களுமே வந்து 1 lakhக்கு மேல வந்து பீப்புள் இருக்காங்க. அவங்களுமே வந்து நிறைய பேர் வந்து செலிபிரிட்டிஸா அவங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னுச்சு. சோ எனக்கு வந்து என்னன்னா சரி இந்தியாவை கன்சிடர் பண்றப்ப அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுதுல, இது எல்லாமே யாரை சொல்லுது அப்படின்னா 100K ஃபாலோவர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க, யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி 100K ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அவங்கள தான் வந்து ஒரு செலிபிரிட்டியா கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா சோஷியல் மீடியால 500K ஃபாலோவர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு Claude என்ன சொல்லிருக்கா அப்படின்னா மொத்தம் இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே 80,000ல இருந்து 8,30,000 பேர் இந்தியாவுல 500Kக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு டேட் வந்து ஜூலை 20th. சோ இன்னைக்கு டேட் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 8,30,000 பேர் வரைக்கும் 500Kக்கு மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. சோ அது போக சோஷியல் மீடியா ஃபுல்லா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது இன்க்ளூடிங் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மத்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் லைக் ஷேர்சாட், மோஜ் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 1 மில்லியனுக்கு மேல மக்கள் வந்துட்டு 500Kக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சோ இவங்க எல்லாரையும் வந்து மேக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்து சொல்லியிருக்கு. சோ இவங்கள தான் நம்ம வந்து செலிபிரிட்டியா கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் நான் வந்து உங்ககிட்ட வர்றேன். சோ இதுக்கப்புறம் ஜஸ்ட் இது எக்ஸ் தளத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல எவ்வளவு பேர் 500K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா சரி மொத்தமா இந்தியாவுல எவ்வளவு செலிபிரிட்டிஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு லிஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா ட்ரெடிஷனல் செலிபிரிட்டி, அதாவது ஃபில்ம் ஆக்ட்ரஸ், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க லைக் விராட் கோலி, டிவி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க, நியூஸ் வாசிக்கிறவங்க, இவங்க எல்லாரும் கன்சிடர் பண்ணி 15,000ல இருந்து 25,000 செலிபிரிட்டிஸ் வந்து இந்தியாவுல இருக்காங்க. அண்ட் சோஷியல் மீடியா மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 500Kக்கு மேல இருக்கிறவங்க. சோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா 30,000ல இருந்து 50,000 வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டேட்டா கொடுத்துச்சு. அதாவது ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க எல்லாருமே வந்து செலிபிரிட்டிஸ் கிடையாது. குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் வந்து செலிபிரிட்டிஸ். அவங்களோட ஃபேஸ் மட்டும் தான் ஒரு பிராண்ட் வேல்யூ வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து 1 மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருப்பாங்க, 1 மில்லியன் மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. பட் அவங்க என்னன்னா சிலரோட மோஸ்ட் ஆஃப் தேர் ப்ரொஃபைல் வந்துட்டு ஒரு பிராண்ட் கொடுக்காது, ஒரு ஃபேஸ் விசிபிலிட்டி கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த சேனல்ல வந்து எனக்குன்னு ஒரு ஃபேஸ் விசிபிலிட்டி இருக்கு, அந்த ஃபேஸ் விசிபிலிட்டி தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட கம்பெனியை தான் வந்து மோஸ்ட்லி ப்ரோமோட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டி சீரிஸ் அவங்க வந்து அவங்களோட கம்பெனி தான் மோஸ்ட்லி ப்ரோமோட் பண்றாங்க, அவங்களோட ஃபேஸ் வேல்யூ அதுல வரவே வராது. சோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நம்ம செலிபிரிட்டியா கன்சிடர் பண்ண முடியாது இல்லையா? சோ அதனால வந்துட்டு இட் இஸ் சேயிங் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் தோஸ் பீப்புள். சோ அஃபிஷியலா நம்ம பாக்குறோம் அப்படின்னா மொத்தமே 50,000ல இருந்து 70,000 பேர் தான் செலிபிரிட்டிஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்தியாவுல வந்து 8 லட்சத்துக்கு மேல செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, 10 லட்சம் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணுவாங்கல்ல. சோ இது Claude என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க எல்லாம் ஃபேப்ரிகேட் பண்றாங்க, உண்மை சொல்றது கிடையாது, பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா எப்பயுமே இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடுறவங்களா இருக்கட்டும், யூடியூப்ல வீடியோ போடுறவங்களா இருக்கட்டும், அவங்க யாருமே செலிபிரிட்டிஸ் கிடையாது. அக்கார்டிங் டு தி ரூல் ஆஃப் Facebook அண்ட் Instagram
இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப். ஸோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு ரெகனைஸ் தேம் அஸ் செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து இங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. சரி, இது போக எனக்கு வந்து தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை செலிபிரிட்டிஸ் இருக்காங்க அப்படிங்கறத காமி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அங்கதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து எனக்கு கிளவுட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ட்ரெடிஷனல் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது டிவி மூவி இண்டஸ்ட்ரீஸ்ல நடிக்கிறவங்க ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2000ல இருந்து 3500 செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியால 500K மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து 2500 இருந்து 4500 பேருக்கு வரைக்கும் இருக்காங்க. சோ இவங்க எல்லாரும் செலிபிரிட்டிஸா கன்சிடர் பண்ணப்பட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 4000ல இருந்து 7000 வரைக்கும் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு எஸ்டிமேஷனை கொடுத்துச்சு. அண்ட் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு சார்ட் பேப்பரா ப்ரிப்பேர் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அண்ட் இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா do the rich people in India are also considered as celebrity அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கு வந்து ஏஐ வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துச்சு. அதாவது செலிபிரிட்டிங்கிறவங்க யாரு அப்படின்னா பப்ளிக்ல ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணப்படுறவங்க, அவங்க தான் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு யாரெல்லாம் எக்ஸாம்பிளா இருப்பாங்க அப்படின்னா ஃபிலிம் ஸ்டார்ஸ், கிரிக்கெட்டர்ஸ், பாப்புலர் யூடியூபர். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களால மட்டும் தான் செலிபிரிட்டியா இருக்க முடியுமே தவிர மற்றவங்களால செலிபிரிட்டியா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துச்சு. சில பேர் வந்து ரிச்சா இருப்பாங்க அண்ட் செலிபிரிட்டியா இருக்க மாட்டாங்க, சில பேர் செலிபிரிட்டியா இருப்பாங்க பட் ரிச்சா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா ஷாருக் கான் ரிச்சா இருக்காரு, செலிபிரிட்டியாவும் இருக்காரு. எனக்கு இது என்னன்னா இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு வந்து புதுசா ஒரு சார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன் கிளாடியா கிட்ட. ஸோ டெஃபினட்டா அது வந்து இட் ஹஸ் வண்டர்ஃபுல் சார்ட் பேப்பர். அந்த சார்ட் எல்லாத்தையும் வந்துட்டு எனக்கு கிராஃபா மாத்தி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதையும் கிராஃபா மாத்தி கொடுத்துச்சு. அந்த கிராஃப் அப்படியே எனக்கு இமேஜா மாத்தி கொடுன்னு கேட்டேன். அந்த இமேஜை மாத்தி கொடுத்துருச்சு. சரி, அந்த இமேஜ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து இது எல்லாத்தையும் சோஷியல் மீடியால வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டேன். அதுவுமே எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் வந்து எனக்கு கிளாட் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துச்சு. இதை நான் ஏன் கிளாட்ல பண்ணேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் கிளாடோட அத்தன்டிசிட்டியை பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அதனால நிறைய பேர் வந்து கிளாட பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டிஃபரெண்ட் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் ஃபைனலா இந்த செலிபிரிட்டி அப்படிங்கிறதுல வந்து வாட் ஐ வாண்ட் டு கன்க்ளூட் இஸ் எல்லாராலையும் எல்லா ஃபீல்ட்லையும் சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. இப்போ சில பேர் பாத்தீங்க அப்படின்னா மூவி இண்டஸ்ட்ரியில ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து யூடியூப் சேனல் அவங்க இருந்த காலத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேன் பி நம்மளோட ரீசெண்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு மூவி ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன். ஸோ அவர் வந்து அவரோட ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேக் வந்து யூடியூப் சேனல்ல தான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாரு. அது மூலமா அவர் பாப்புலர் ஆகி டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. பட் அது மூலமா அவர் பாப்புலர் ஆனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையவே கிடையாது. ஸோ அதே மாதிரி யூடியூப்ல வீடியோ போட்டு பாப்புலர் ஆனவங்க ஒரு எக்ஸாம்பிள் கேன் பி மைக் செட். அவர் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து வந்து போட்டு ஃபேமஸ் ஆனாரு. இன்ன வரைக்கும் அவர் மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகவே முடியல. அதே மாதிரி விஜய் சித்து அவருமே இப்போ வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகிட்டு இருக்காரு. ஸோ ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூவி இண்டஸ்ட்ரியில என்ன ஃபேமஸ் ஆகல, பட் யூடியூப்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பத்தியே பேசணும் அப்படின்னா விஜய் அண்ணா வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ரொம்ப சக்சஸ்ஃபுல் பர்சனா வந்தாரு. பட் மத்தவங்க யாராலையும் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வர முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் சத்யராஜ் சாரா இருக்கட்டும், இல்ல சரத்குமார் சாரா இருக்கட்டும், அவர் ரெண்டு பேருமே வந்து ஒரே டைம்ல வந்து மூவி இண்டஸ்ட்ரியில வர்றவங்க. பட் அவங்களால கூட அச்சீவ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜை வந்து விஜய் அண்ணா வந்து அச்சீவ் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஏன் இவங்களால அச்சீவ் பண்ண முடியுது மத்தவங்களால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முழுக்க காரணம் வந்துட்டு நம்மளோட மைண்ட் செட் மட்டும் தான். நம்ம எப்ப நம்மளுடைய மைண்ட் செட்டை கரெக்டா வச்சு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றோமோ அப்பதான் நம்மளால நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த சிம்பிள் திங் தட் ஐ வாண்ட் டு டெல் யூ. அண்ட் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஈவன் யூ கேன் ஆல்சோ பிகம் அ செலிபிரிட்டி. ஏன் சொல்றேன் அப்படின்னா செலிபிரிட்டி அப்படிங்கிறது வந்து இட் ஹஸ் பிகம் காமன் டுடே. யாரை பார்த்தாலும் வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் 500K 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இப்பெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நானுமே வந்து இன்ஸ்டாகிராம்ல அஃப்கோர்ஸ் 1 மில்லியன் வந்து ரீச் ஆக போறேன். பட் அதுக்கு முன்னாடி அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபபிலி இட் வில் டேக் another 1 month டைம். ஸோ 100K ரீச் ஆனதுக்கு அப்புறம் கிளாடியா சொன்ன மாதிரி நானும் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பட் ஐ டோன்ட் அந்த மாதிரி செலிபிரிட்டியா இருக்குன்னு ஆசை கிடையாது. ஏன்னா பிரைவசி இருக்காது. அதனால நான் வந்து உங்களுக்கு என்ன இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நீங்க வீடியோ போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி வரும். ஏன்னா நீங்க ஜஸ்ட் கேமரா முன்னாடி தான் பேசுறீங்க. அந்த கேமரா முன்னாடி பேசுறதை இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல நீ நிறைய பேர் நினைக்கலாம் ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, நம்மளாம் வீடியோ போட்டா பாப்பாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆக்சுவலா இங்க ஒரு ஹார்ட் ட்ரூத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் மட்டுமே 8 கோடி பேர். அண்ட் இப்ப நம்ம கிளாடியை பண்ணி கொடுத்த கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல மொத்தமே வந்துட்டு 8000 பேர் தான் வந்து செலிபிரிட்டிஸா இருக்காங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அந்த வாய்ப்புகளை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நீங்களும் யூ கேன் ஆல்சோ பிகம் அ சோஷியல் மீடியா செலிபிரிட்டி அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அண்ட் வாட் இஸ் யுவர் ஓன் ஒப்பீனியன் ஆன் திஸ் பர்டிகுலர் வேர்ட் கால்டு செலிபிரிட்டி அண்ட் வேர்ட் கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ்? லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. See you guys in the next video.